பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு அவசியம் இருக்கா? இது ஏதோ புதுசாக இன்றைக்கி தான் பிஜேபி கொண்டு வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்கிற மாதிரி நிறைய இடங்களில் பேச்சு இருக்குது. ஆனால் உண்மை அது இல்லை. தமிழ்நாட்டில் கூடவே பிராமண சமூகம் மட்டுமே இடஒதுக்கீட்டில் பலன் பெறாத சமூகம் மட்டும் இல்லை. இன்றைக்கி நம்ம நாட்டோட பிரதமர் முற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இல்லை. முற்படுத்தப்பட்ட ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதிகளில் ஏழைகளே இல்லைன்னு யாராவதால சொல்ல முடியுமா? பொது பிரிவில் இத்தனை நாள் இடஒதுக்கீட்டோட எந்த ஒரு பலனையும் அனுபவிக்காத மக்கள் உண்மையாக ஏழை. எது செஞ்சாலுமே பிஜேபி இன்னைக்கு ஒரு விவாத களமாக தானே மாறிட்டு வருது. இதையும் ஒரு பாயிண்டா நாங்கள் சேர்த்துக்கிறோம். நீங்க தோல்வியான்னு கேட்டா ஆமா நான் தோல்வின்னு சொல்லுவேன். ஆனா அதே சமயம் மீளவே முடியாத தோல்வியான்னு கேட்டா இல்லைங்க. நாங்க இன்னைக்கு ஒரு பெரிய அளவு சக்தியா இல்லாம இருக்கலாம், ஆனா சக்தியாக மாறக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் எங்களுக்கு இருக்குன்னு நாங்க நம்புறோம். ஏன் அதனாலதான் உங்களை கேட்கிறேன், ஏங்க எங்க மேல இவ்வளவு வெறுப்பு? ஏங்க இப்படி ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி பிஜேபி மேல உங்களுக்கு எல்லாம்? மாநில அரசு ஸ்லிப் ஆகிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க பொறுப்பேற்றுக்க முடியாது. வணக்கம் எம் தமிழ் நண்பர்களே. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு ஏன்? இதில் பிஜேபியின் அரசியல் என்ன? இதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திருமதி வானதி சீனிவாசனுடைய பதில் என்ன? வணக்கம். வணக்கம். பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு அவசியம் இருக்கா? இது ஏதோ புதுசாக இன்றைக்கி தான் பிஜேபி கொண்டு வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்கிற மாதிரி நிறைய இடங்களில் பேச்சு இருக்குது. ஆனால் உண்மை அது இல்லை. இந்த மாதிரி பொருளாதாரத்தில் நலிவடைந்த குடும்பங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு முன்னாடி காங்கிரஸ் சொல்லியிருக்கு. இன்றைக்கி அதை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2 பெரிய கட்சிகள் அதை வரவேற்றிருக்காங்க. இன்னும் பல்வேறு மாநிலங்களில் அதுக்கு வரவேற்பு இருக்குது. இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் எஜுகேஷ்னலி அண்ட் சோஷியலி இந்த 2 வார்த்தை இருக்குது. இதை முழுதாக உணர்ந்தே பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்திருக்கு. இப்போ அவசியம் என்னதுக்கு? ரொம்ப நாள் அது மக்களுக்கான ஒரு கோரிக்கையாக இருந்துகிட்டே இருக்குது. ஒன்று. 2வது, இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுக்காக பல்வேறு பிரிவினரும் ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி ஆரம்ப கட்டத்தில் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருந்த காலத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துருக்கே தவிர அது குறையில. ஆனால் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிகிற சமயத்தில் இந்த மசோதா கொண்டு வந்து அரசாங்கம் எந்த நேரத்தில் கொண்டு வரணும், இந்த நேரத்தில் இதை தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரையறையை யாரும் விதிக்க முடியாது. நோக்கம் இருக்குல்ல? நிச்சயமாக நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். ஆக இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், நம்முடைய பட்டியலினத்தை சார்ந்தவங்க, மலைஜாதி மக்கள், இவர்களுக்கான ஒரு உரிமைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் மற்ற மக்களுக்கும் அதே உரிமைகள் இருக்குது. ஆக இந்த பொருளாதார ரீதியாக இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்திருக்கிறதன் காரணமாக குறிப்பாக தமிழகம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அதிகமான சதவிகிதம் பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இல்லை. நீங்கள் கர்நாடகத்தில் எடுத்துட்டா கூட லிங்காயத்துகள், கன்னடிகாஸ், ஒக்கலிகாஸ் இவங்க எல்லாமே ஃபார்வர்டு கம்யூனிட்டியில் தான் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் கூடவே பிராமண சமூகம் மட்டுமே இடஒதுக்கீட்டில் பலன் பெறாத சமூகம் மட்டும் இல்லை. இங்கே சைவ வேளாளர்கள், முதலியார் கம்யூனிட்டி, இந்த மாதிரி நிறைய வைசி கம்யூனிட்டியில் ஒரு சிலது இருக்குது. கம்மா நாயுடு மிகப்பெரிய அளவு சதவிகிதம் இருந்தவங்க தான். அதனால் இதில் கூட எப்படி நாம் பார்க்குறோம் அப்படின்னா, 5 ஏக்கருக்கு உங்களுக்கு தெரியும் லிமிட் வந்திருக்கிறது. இத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு, 5 ஏக்கருக்கு உள்ளே இருக்கிறவங்க வருஷத்துக்கு இத்தனை லட்சம் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக வரையறுத்து உண்மையாகவே இடஒதுக்கீட்டின் பலன் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த ஒரு பிரிவினருக்கு போகணும்னு அதை கொண்டு வந்திருக்கு. இப்போ கொண்டு வந்ததில் ஒரு அரசியல் நோக்கம் இருக்குல்ல? எதை எந்த நேரத்தில் கொண்டு வந்தாலுமே ஒரு அரசியல் கட்சியினுடைய நோக்கத்தை அரசியல் என்று பார்ப்பது ரொம்ப எளிது. உங்களுக்கு அரசியல் இருக்கா இல்லையா? ஒரு அரசியல் கட்சிக்கு அரசியல் இருக்கணுமா வேண்டாமா? சரி, இந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வரப்போகுது. இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தல்களை பிஜேபி தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆகையால் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், உங்களை ஒருங்கிணைச்சிக்கணும், உறுதிப்படுத்திக்கணும், அந்த நோக்கம் தானே? இதை நாங்கள் வெறுமனே ஒரு ஜாதி அல்லது வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும் பண்ணலை. இந்த தோல்வி அப்படிங்கிறத நீங்கள் இப்போ குறிப்பிடுறீங்க. நாங்கள் டெல்லி மாநில தேர்தலுக்கு அப்புறம் கூட மிகப்பெரிய ஒரு நடவடிக்கைகளை முன்னெடுத்தோம். டெல்லி இந்த நாட்டோட கேபிட்டல். அங்கே பிஜேபி தோல்வி அடைந்தது கூட நாங்கள் பின்னாடி பல்வேறு முயற்சிகளை பண்ணோம். அதனால் தேர்தல் நம்ம நாட்டில் வந்துட்டும் போயிட்டுமே தான் இருக்கும்.
ஆனால் நம்ம மக்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டும் மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளும் தொடர்ச்சியானதாக நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டீங்களா? நாங்கள் எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுறதுக்கான பாதையில் போயிட்டுருக்கோம். ஒரு சிலது ரொம்ப வருஷ காலமாக இந்த நாட்டில் நிறைவேற்ற முடியாத விஷயங்களை நிறைவேற்றி காட்டியிருக்கோம். அடிப்படையில் பிஜேபி இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லலாமா கூடாதா? நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் இடஒதுக்கீட்டை எதிர்த்து எந்த இடத்துலையும் பிஜேபி பேசலை. ஆனால் நினைக்கிறதில்ல நினைக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஏனென்றால் இடஒதுக்கீட்டில் பெண்களுக்கு 33% கட்சியில் ஒதுக்கீடு பண்ணியிருக்கு. சாதாரணமாக ஒவ்வொரு பூத்து ஒரு கிளையாக பிஜேபி பார்க்குது. அந்த பூத்துகளில் கூட அந்த பூத்துகளில் பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் 15% பேர் இருந்தாலும் கூட அந்த இடத்துல 3 இடம் அப்படிங்கிறது அவங்களுக்காக கட்சிக்குள்ளே இந்த மாதிரி ஒதுக்கீடுகளை நாங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அது மட்டும் இல்லை, எங்களோட கட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொன்னால் முற்படுத்தப்பட்ட சமூகம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும். இன்றைக்கி நம்ம நாட்டோட பிரதமர் முற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இல்லை. அந்த மாதிரி பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு இன்க்ளூசிவ் பார்ட்டியாக இன்றைக்கி பிஜேபி எமர்ஜ் ஆகி ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கு. அதனால் இன்னும் இடஒதுக்கீடு சொல்லி பிஜேபியை ஒரு முத்திரைக்குள்ளே அடக்க வேண்டிய அவசியத்தை தாண்டி வந்திருக்கோம்னு நினைக்கிறோம். மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை செயல்படுத்தலான்னு விபி சிங் அரசு நினைச்ச போது அதற்கு அப்போ பிஜேபி கடுமையான ஒரு எதிர்ப்பு கொடுத்துச்சு. இல்லைங்க, தவறான கருத்து. மண்டல் கமிஷனோட இடஒதுக்கீடு பரிந்துரை எப்பவுமே நாங்கள் அதை எதிர்க்கலை. ஆனால் இன்னொரு விஷயம், அப்போது நாங்கள் அயோத்தியில் ராமர் கோயில் விஷயத்தை எடுத்தப்போ அதை திரு விபி சிங் அவர்கள் நீங்கள் ரிவர்ஸில் கேள்வி கேட்கணும். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணும், அதனால் பாஜகவுக்கு நாடு முழுவதும் ஆதரவு வந்தப்போ அந்த அரசாங்கம் கவிழக்கூடிய சூழல் விடுமோ அப்படிங்கறக்காக தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக மண்டல் கமிஷனை கையில் எடுத்தாரு திரு விபி சிங். அதனால இதை பிஜேபி வளர்வதை தடுப்பதற்கான ஒரு அரசியலா பார்க்கலாமே தவிர நிச்சயமாக பிஜேபி மண்டல் கமிஷன் பரிந்துரையும் நாங்கள் எதிர்க்கல, இடஒதுக்கீட்டையும் எதிர்க்கல. சரி, இப்போ இந்த 10% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மற்றவங்க வளர்ந்துருவாங்களோ, காங்கிரஸ் வளர்ந்துருமோ, மற்ற மாநிலங்களில் மற்ற கட்சிகள் வளர்ந்துருவாங்களோ, அதை முன்னேறி தடுத்து நிறுத்தணும், பிஜேபியோட செல்வாக்கை இன்னும் கூட உறுதிப்படுத்திக்கணும், அந்த நோக்கம் உங்களுக்கு இருக்கு? ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே தன்னுடைய செல்வாக்கையும் மக்களோட நம்பிக்கையும் பெறுவது அப்படிங்கிறது அவசியமான விஷயம். நியாயம் தான் சொல்றீங்க? நானும் சொல்றது நியாயம். இந்த சமுதாயத்தில் தானே உயர் ஜாதி வகுப்புலையும் ஏழைங்க இன்னைக்கும் இருக்காங்க தானே, அதை உங்களால் மறுக்க முடியுமா? முற்படுத்தப்பட்ட ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதிகளில் ஏழைகளே இல்லைன்னு யாராவதால சொல்ல முடியுமா? ஆனால் இந்த இடஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு தமிழ்நாட்டில் பெரிய குரல் எழுது. திமுக அதிமுக எல்லாமே எதிரொலிக்கிறாங்க. நான் இந்த இடத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு அப்படிங்கிறதே அரசியலமைப்பு சட்டத்தில் தமிழ்நாட்டால் வந்தது. நாம் தான் ஆரம்பத்தில் அதை எடுத்தோம். சமூக நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரலில் யாருக்கிட்ட இருந்து பறித்து யாருக்கிட்ட கொடுத்துருக்கோம்? அந்த கேள்வி நான் முன்வைக்க விரும்புகிறேன். நீங்களே சொல்லுங்களேன், யாருக்கிட்ட இருந்து பறித்து யார்கிட்ட கொடுத்துருக்கோம்? யாருக்கிட்ட இருந்து பறிக்கல. பொது பிரிவில் இத்தனை நாள் இடஒதுக்கீட்டோட எந்த ஒரு பலனையும் அனுபவிக்காத மக்கள் உண்மையாக ஏழைகள். திரும்ப திரும்ப அதைத்தான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். சமூக நீதி என்பது ஏழைகளுக்கு எதிரானது இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, சமூக நீதி நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன வசதி இருந்தாலுமே அவர்களுடைய அந்தஸ்தில் அது குறையா இருந்திருக்கு. அதனால தான் இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம். எவ்வளோ பெரிய நில சுகாதாராக இருந்தாலும் அரசாங்கத்தினோட டெசிஷன் மேக்கிங்கில் இல்லை அரசாங்கத்தோட சிஸ்டத்தில் எனக்கு ஒரு இடம் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு அநீதியாக பார்க்கப்பட்டது. அது இன்றைக்கும் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். எந்த இடத்துலையும் அரசாங்கம் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, இல்லை இடஒதுக்கீட்டை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லலை. அதே இடஒதுக்கீட்டில் தான் இதுவரை அந்த பலனை பெறாத ஒரு சில மக்களுக்கு அந்த பலன் போகணும்னு பிஜேபி விரும்புது. நீங்கள் ஒரு மூத்த வழக்கறிஞர், இந்த சட்டம் வந்தால் அது உச்சநீதிமன்றத்தில் நிற்குமா? உச்சநீதிமன்றத்தோட ஸ்க்ரூட்டனியில் அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை நோக்கத்தை சிதைக்கக்கூடாது. we should not violate the basic structure of the constitution. பட் இதில் நான் அடிப்படை கட்டமைப்பை எங்கேயுமே மாற்றுறதா நான் நினைக்கல. இது அரசாங்கத்தோட ஒரு பாலிசி. அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் மக்களுக்காக சில விஷயங்களை பண்ணும்போது சில நேரத்தில் கோர்ட் பாலிசி டெசிஷனாகவே இருந்தாலும் தலையிடுறாங்க. எந்த நேரத்தில் தலையிட முடியும்? when we violate the basic structure. எது பேசிக் ஸ்ட்ரக்சர்? நம்மளுக்கு டெமோக்ரஸியோ சோசலிஸ்டோ செக்யூலர் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிப்படையில் பேசிக் ஸ்ட்ரக்சர். இதை நாங்கள் எங்கேயும் வயலேட் பண்ணலை. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கடமையும் இருக்கு இல்லையா? சரி, இந்த சட்டம் இந்த தேர்தலுக்கு முன்னால் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேறி இந்த தேர்தலுக்கு முன்னாலே சட்டமாக அமல்படுத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. அப்படின்னு நிச்சயமாக ஒரு தேர்தலை ஒரு முக்கியமான ஒரு கடனாக, முக்கியமாக ஒரு விவாத கடனாக இது அமையத்தானே செய்யும். எது செஞ்சாலுமே பிஜேபி இன்னைக்கு ஒரு விவாத களமாக தானே மாறிட்டு வருது. இதையும் ஒரு பாயிண்டா நாங்கள் சேர்த்துக்கிறோம். ஆனால் தேசிய லெவலில் பிஜேபிக்கு சரிவு இருக்கு அப்படிங்கறத ஏத்துக்கிறீங்களா? இல்லைங்க, நிச்சயமா சரிவில்லை. தோத்ததை எடுத்து நீங்க ஒரு பாருங்க. நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர்,
இந்த தோல்வியில் நீங்கள் என்ன பார்த்தீங்க? அதனால பெரிய கெயின் காங்கிரஸுக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்கலாம், அது மிகப்பெரிய வெற்றியா? எங்களோட வாக்கு சதவீதத்தை பாருங்க, நாங்கள் எத்தனை இடத்துல வந்து தோத்துருக்குறோம். ரொம்ப ரொம்ப குறைச்சலான இடம். இது நீங்கள் தோல்வியான்னு கேட்டால் ஆமாம் நான் தோல்வின்னு சொல்லுவேன். ஆனால் அதே சமயம் இது மீளவே முடியாத தோல்வியான்னு கேட்டால் இல்லைங்க. நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு இதை ஒரு எச்சரிக்கையாகவே எடுத்துக்க முடியும். அந்த வகையில் நாங்கள் அதை பார்த்துக்கிறோம். பல உங்களுடைய கூட்டணி கட்சிகளும் விட்டு போயிருக்கு. முதல்ல சந்திரபாபு நாயுடு போனார், இப்போ சிவசேனா கூட உங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் சிவசேனா ஒரு காலத்தில் பலம் வாய்ந்த கட்சி. ஆனால் ஒரு ஸ்டேஜில் சிவசேனா இல்லாமல் கூட பிஜேபி தனியாக நின்று அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய கட்சியாக மாறி இருக்கு. அந்த மாதிரி சிவசேனா தேவையில்லை, நான் தேவையில்லை இல்லை நான் அலட்சியப்படுத்துறேங்கிற அர்த்தத்தில் சொல்ல. கூட்டணி கட்சிகள் தேவையா தேவையில்லை? யார் வந்தாலுமே எங்களுடைய அடிப்படையான விஷயத்தை ஏற்றுக்கொண்டு வந்தால் அவர்களை அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறோம். இத்தனை வருஷ காலம் நம்ம தேர்தல் அரசியலை பார்த்துட்ருக்குறோம். காங்கிரஸுக்கு மாற்றாக எந்த ஒரு கட்சியுமே 5 வருஷ காலம் ஆட்சி நடத்த முடியாதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை உடைத்து காட்டியது பிஜேபி தான். 23 கட்சிகளை வைத்து 5 வருஷ காலம். அதுவும் அன்னைக்கு நாங்கள் பிஜேபி அவ்வளோ பெரிய மாநிலங்கள் ஆட்சியில் இல்லை, இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கு. ஆனால் அப்படி இருந்த காலத்திலே 5 வருஷம் காங்கிரஸ் இல்லாத ஒரு கட்சியாக நாங்கள் அதை நடத்தி காட்டணுமா இல்லையா? இன்னைக்கும் இன்னொன்று சொல்கிறேன், நாங்கள் தனிப்பெரும்பான்மையோடு இந்த முறை ஆட்சிக்கு வந்தும் கூட எங்களுடைய அமைச்சரவையில் அத்தனை கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுத்துருக்கோம். உங்க கட்சி சேர்ந்த அமைச்சர்களுக்கே மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிற புகார் எழுதுது இல்லை? எங்க கட்சி, உங்கள் கட்சியை சேர்ந்த அமைச்சர்களுக்கே பிரதமர் உரிய மதிப்பு கொடுப்பதில்லை அப்படிங்கிற புகார் வெளியே இருக்கல. யாரு சொல்றாங்க புகார்? அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைச்சர் சொன்னதை சொல்லுங்க. உங்க அமைச்சர் சொல்ல மாட்டாங்க. நீங்க அப்ப அமைச்சர் சொல்றாரு இல்ல அது சொல்லுவாரு அப்படின்னு நீங்களா சொல்லிட்டா எப்படி? ஒவ்வொரு அமைச்சரும் எங்களுடைய மந்திரி சபையில் மதிக்கப்படக்கூடியவர்கள், போற்றப்படக்கூடியவர்கள். அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த துறையில் என்ன பண்ணணுங்கிற கைடன்ஸை பிஎம் செய்கிறாரு, அவங்களுக்கு உதவி பண்ணுறாரு, கூடவே இருந்து தோளோட நின்று வேலை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி சாத்தியமா? நிச்சயமா. யாரோட கூட்டணி அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் சொல்கிற அளவுக்கு ஒரு அரசியல் கட்சி இருக்குமா என்ன? ஆனால் உங்களை யார் ஏற்றுக்க போகிறாங்க? பாருங்க, ஏற்றுக்க வைப்பீங்க. பிப்ரவரி வரைக்கும் 2 மாதம் டைம் கொடுங்க, நாங்கள் எந்தெந்த கட்சிகளோட இருக்கோன்னு பாருங்க. திமுக ஏற்கனவே இல்லைன்னு சொல்லிருச்சு. நீங்கள் திமுக காங்கிரஸ் அலையன்ஸை தவிர இன்னும் கூட தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்காங்க. அதிமுக இருக்கு, இன்னும் நிறைய இருக்காங்க. பாமக இருக்கு, இன்னும் நிறைய. சொல்லுங்க, let them come out. அவங்க சொல்லட்டும் நாங்கள் இவங்களோட கூட்டணி இருக்கமா இல்லையாங்கிறது. தேர்தல் நெருங்கும் போது தான் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமான அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலம். நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல். யார் பிரதமர், யார் ஆட்சியில் இருக்கணும்னு முடிவு செய்ய வேண்டிய தேர்தல். நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு சாய்ஸ் எடுத்து தான் ஆகணும். பார்ப்போம். மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய சக்தி இல்லையே. நாங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய அளவு சக்தியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சக்தியாக மாறக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் எங்களுக்கு இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம். அதை நோக்கி பயணிச்சிட்ருக்குறோம். எதை வச்சு இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் சபரிமலை விவகாரத்தில் அங்கே உங்கள் பேஸ் அதிகமாகும் அப்படின்லாம் சொன்னீங்க. பட் இருந்தாலும் சில நடைபெற்ற தேர்தல் கூட அது பிரதிபலிக்கலை. இருந்தாலும் உங்கள் பேஸ் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் 3வது அணியை, வழக்கமாக ஏதாவது ஒரு பிராந்திய கட்சிகள் தான் 3வது அணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததை மாற்றி பிஜேபியோட தலைமையில் 3வது அணி அமைச்சோம். கிட்டத்தட்ட 19% வாக்குகள் எங்களால் பெற முடிஞ்சுது. தனிப்பட்ட முறையில் எங்களோட வாக்கு சதவீதம் 2லிருந்து 3 அப்படின்னு வச்சுட்டா கூட இன்றைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக பாஜக தமிழ்நாட்டில் உருவாயிட்டு வரதை யாராலையும் மறுக்க முடியாது. ஆனால் முழுக்க தேசிய அளவு பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆட்சி பற்றிய ஒரு எதிர்மறை பிம்பம் பல ஊடகங்கள்லையும் பொதுமக்கள் மத்தியில் இருக்காலையா, விலைவாசி இருக்கட்டும், பெட்ரோல் விலை இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள், இப்போ டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பில் இருந்து ஆரம்பித்து எல்லாமே, ஜிஎஸ்டி எல்லாமே ஒரு எதிர்மறையான எந்தெந்த அரசு செய்திருக்க வேண்டும் அதெல்லாம் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு எதிர்மறை பிம்பம் தானே இருக்குது, ஒரு நெகட்டிவ் பிக்சர் தானே இருக்குது. இதில் நீங்கள் ஊடகங்களை பற்றி சொல்லும்போது நான் சொல்கிறேன், இதே டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் தேர்தல் வந்திருக்கு, நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். இதே ஜிஎஸ்டிக்கு அப்புறம் தேர்தல் வந்திருக்கு, நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். எதிர்மறை கருத்துகள் ஊடகங்கள் சொல்கிறாங்கங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். தமிழகத்தில் தாங்க இந்த நிலைமை அதிகமாக இருக்குது. ஏனென்றால் ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன போராட்டம் கூட சம்மந்தம் இல்லாமல் உள்ளூர் பிரச்சனை கூட மோடி திட்டினாங்கன்னா உடனே ஊடகங்கள் அதை பிரிதுபிடித்து காட்டக்கூடிய நிலைமை இங்கே இருக்குது. பொறுப்பு இருக்கா இல்லையா மத்திய அரசுக்கு? நிச்சயமாக எங்களுக்கு பொறுப்பு இருக்கா. ஆனால் எங்களுக்கு எங்களோட ரோல் என்னவோ அதை நாங்கள் தவறளிக்கும் போது நீங்கள் சுட்டி காட்டுங்க. ஊரில் சாக்கடை அடைச்சது இல்லை ரோடு போடல, ரோடு சரியில்லைங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் திட்ட ஆரம்பிச்சிங்கன்னா வெர் இஸ் எ எண்ட். எங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு என்னங்க பிஜேபி கட்சி செய்யலை சொல்லுங்க. எங்ககிட்ட நம்ம ஒரு எம்பி தான் கொடுத்துருந்தோம். அந்த ஒரு மந்திரி, ஒரு எம்பி, ஒரு மந்திரி இருக்கக்கூடிய இந்த மாநிலத்துக்கு அதிகமான ஸ்மார்ட் சிட்டி, அதிகமான அம்ருத் சிட்டி, இன்னைக்கு மீனவர்கள் பிரச்சனை,
500 மீனவர்கள் 10 வருஷ காலத்துல உயிரிழந்தப்ப எவ்வளவு கூக்குரல், எவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு 5 வருஷ காலம் அமைதியானது மட்டும் இல்லைங்க, ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு 2000 கோடியை கொடுத்து நம்ம மீனவர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு பிரதமர். அவரோட கையால வந்து ராமேஸ்வரத்துல கொடுக்குறாரு. காவிரி பிரச்சனை, நடுவர் மன்றம் தீர்ப்பு, எவ்வளவு வருஷ கால பிரச்சனை, அதை தீர்த்து வைக்கலையா பிஜேபி? தமிழ்நாட்டுக்கு என்னங்க செய்யாம விட்டுருக்காரு பிரைம் மினிஸ்டர்? ஏன்? அதனாலதான் உங்களை கேட்கிறேன், ஏங்க எங்க மேல இவ்வளவு வெறுப்பு? ஏங்க இப்படி ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி பிஜேபி மேல உங்களுக்கு எல்லாம்? உங்களுக்குன்னா நான் ஊடகத்தை சொல்றேன் ஜென்ரா, நீங்க சொல்றீங்கல்ல எதிர்மறையாக ஊடகங்கள் பேசுற, அதுதான் நானும் கேட்கிறேன். நீட்டுக்காக போராடினாங்க, ஸ்டெர்லைட் விஷயத்துக்காக போராடுறாங்க, இதுக்கெல்லாம் மத்திய அரசு எந்த நான் என்ன சொல்றேன், நீட் பொறுத்த வரைக்கும் நாங்க ரொம்ப தெளிவா திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு, அதற்கு பின்னால 1 வருஷம் நீட்டிக்கிறதுக்கான முயற்சியை நாங்க தான் எடுத்தோம். மாநில அரசு ஸ்லிப் ஆகிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க பொறுப்பேற்றுக்க முடியாது, நாங்க பழி ஏத்துக்க முடியாது. நிச்சயமா நான் திருப்பி அக்யூஸ் பண்றேன். சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வரும்போது யாருங்க அங்க இருந்தாங்க? மந்திரி யாருங்க அந்த கேட்கிற கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லி இருக்கணும்? அங்க வந்து ஒரு மசோதாவை தயார் பண்ணி கொடுத்தப்போ இங்க வெகு சீக்கிரமா இங்க கவர்னர் கிட்ட அப்ரூவல் வாங்கி கொடுக்காம விட்டது யாரு தவறு? நான் திருப்பி நான் சொல்றேன், பிளேம் கேம்காக நான் போக விரும்பல. ஆனா நாங்க சின்சியரா தமிழ்நாட்டோட ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்க முயற்சி பண்றோம், அதை வெற்றிகரமா தீர்த்துட்டும் வரோம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்ற 7 பேரை விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி மாநில அரசு பரிந்துரை செஞ்சு கூட ஆளுநர் அதுக்கான இன்னும் கூட நேரம் எடுத்துட்டு இருக்காரு. இதுல மத்திய அரசுடைய ஒரு ரோல் இருக்கு? எந்த ரோலும் கிடையாது. சட்ட ரீதியாக ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் செய்ய வேண்டிய பணிகளை அவங்க செய்யட்டும். எங்க மேல நாங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நீங்க ஒரு வழக்கறிஞரை சொல்லுங்க, மாநில அமைச்சரவை மாநில அரசு செய்கின்ற பரிந்துரையை ஆளுநர் அரசியல் சட்டப்படி ஏத்துக்கணும். ஆளுநர் அலுவலகத்தையும் ஆளுநரையும் கேட்க வேண்டிய கேள்விகளுக்கு நான் ஒரு அரசியல் கட்சியா பதில் சொல்ல முடியாது. ஒரு லீகல் ப்ராசஸ் ஒன்று போயிட்டு இருக்கு, அந்த லீகல் ப்ராசஸ் முடிவுக்கு வரட்டும், அதைத்தான் நாங்களும் சொல்றோம். ஆனா ஒரு பரிந்துரை செய்தா அது ஒரு ஆளுநர் ஏத்துக்கணும். நீங்க தமிழகத்தை வந்து ஆளுநர் ஏத்துக்க முடியாத விஷயத்தை ஜெனரலா மாநில அமைச்சரவை செய்யக்கூடிய அத்தனை பரிந்துரைகளையும் கவர்னர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரியும். ஓகே, அவர் தேவைப்பட்ட இடத்துல ரிஜெக்ட் பண்ணலாம். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்துல ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா? He is bound to do. But sometimes, if he needs clarification, if he differs with the opinion, he is having all the right. அதுக்கு 3 மாசம் எடுத்துக்குவாரா? காலதாமத்தை பற்றி நாங்கள் பேச விரும்பலைங்க. ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. ஆனால் அடிப்படையிலேயே ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை விடுவிக்க கூடாது அப்படிங்கிறதான பிஜேபியோட நிலைப்பாடு. நாங்கள் அதை சொல்லலை. இந்த 7 பேர் விடுதலையில் நாங்கள் எங்களோட நிலைப்பாட்டை அப்படி சொல்லலை. அவர்களையும் கருணையோடு பார்க்க வேண்டிய அவசியம் இருந்தால் பார்க்கத்தான் வேணும். நாங்கள் அதில் மாற்றுக்கருத்து சொல்ல விரும்பலை. அவர்கள் விடுதலைக்கு பிஜேபி தடையாக இல்லை. ஒரு முன்னாள் பிரதமரை கொன்றவர்கள் விடுதலை செய்யப்படக்கூடாது, அவர்களில் 4 பேர் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், இதனால் விடுதலை செய்யக்கூடாது. நாங்கள் அந்த மாதிரி அஃபிஷியலாக எங்கேயும் சொல்லலைங்க. முதல்ல இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகள் ஒரு முடிவுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் கருத்து. இன்னும் சட்ட நடவடிக்கை இருக்கு, இன்னும் ப்ராசஸ் இருக்கு, பெண்டிங்கில் இருக்கு. குடியரசுத் தலைவரும் ஆளுநர் எடுக்க வேண்டிய முடிவுகள் அவங்க எடுக்கட்டும், அப்புறம் சொல்கிறேன். ஆளுநர் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சில வழிமுறை சொல்லிட்டு மத்திய அரசு நிலைப்பாட்டை சொல்லிருச்சு, மாநில அரசு அதை விடுவிக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த சமயத்தில் ஆளுநர் காலதாமதம் செய்வது என்பது இது ஏதோ ஒரு வகையில் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கோ? இல்லை, நாங்கள் பிஜேபி இதில் எங்களை சம்மதிப்படுத்திக்க விரும்பலை. அவர்களுடைய இண்டிபெண்டன்ட் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் நடக்கட்டும்னு சொல்கிறோம். ஆளுநர் எந்த ஒரு ஆளுநரும் சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடியவர் தானே? நிச்சயமாக அந்த மாதிரி தான் அரசியலமைப்பு சட்டத்தில் பண்ணி ஆகணும். எங்களுக்கு பிடிக்கலங்கிறக்காக ஒரு ஆட்சியை கலைச்சி போட முடியாது. இல்லை, எங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆட்சி வந்திருக்குன்னு பதவி பிரமாணம் செய்யாமல் இருக்க முடியாது. என்ன கவர்னர் செய்யணுமோ அதை செய்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அதுக்கு மேலே கிரீவன்ஸ் இருந்ததுன்னா யூ ஆர் என்டைட்டில் ஃபார் அ ஜுடிஷியல் ரிலீஃப். சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வி அப்படிங்கிறது யாருடைய காரணம்? யார் அதுக்கு காரணம் நினைக்கிறீங்க? அது பல்வேறு விதமான காரணங்கள் ஒரு தேர்தல் தோல்விக்கு காரணமாக அமையலாம். நீண்ட காலம் ஒரே அரசாங்கத்தை பார்த்திருக்கக்கூடிய மக்களுக்கான சலிப்பு, உள்ளூர் வேட்பாளருடைய தேர்வு, உள்ளூர் பிரச்சனைகள், இதெல்லாமே எப்பவுமே சட்டமன்ற தேர்தல்களையும் உள்ளாட்சி தேர்தலையும் பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதற்கு கட்சி தலைவர் திரு அமித்ஷா, பிரதமர் திரு மோடி, இவங்க ரெண்டு பேருமே சமீபத்தில் பேட்டி கொடுத்த பிரதமர் கூட இந்த தோல்வியை பற்றி அவர் குறிப்பிடுறார். ஆமாம், இது எங்களுக்கு ஒரு சின்ன சர்க்கிள் தான், நாங்கள் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்குறோங்கிறார். ஒரு அரசியல் கட்சி அதுதானே செய்ய முடியும். சின்ன சர்க்கிள் தான், அப்படிதான் எடுத்துக்கணுமா? நிச்சயமா. ஒரு 3 முக்கியமான உங்களுடைய 3 அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு. எங்களுடைய வாக்கு சதவீதம் பெருமளவு குறையில்லை. இன்ஃபேக்ட் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காங்கிரஸை விட அதிகமான வாக்குகள் மத்திய பிரதேசத்தில் நாங்கள் ஆட்சி இழந்திருக்கிறோம். ஆனால் மிளவே முடியாத குழிக்குள்ளே நாங்கள் விழலை. நாங்கள் நிச்சயமாக அந்த சரிவிலிருந்து மீண்டு வந்துடுவோங்கிற நம்பிக்கை. கட்சியுடைய அமைப்பில் மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா? எந்த அமைப்பு? இப்போ தேர்தல் நேரத்தில் பெரிய அளவு அமைப்பில் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் இப்போ தேர்தல் வேலை தொடங்கியாச்சு. அதனால் அமைப்புகள் இருக்கிற ப்ரெசன்ட் செட்டப் அப்படியே தான்
நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கண்டினியூ ஆகும். தமிழ்நாட்டில் கட்சி அமைப்பு அப்படியே இருக்குமா? இப்போதைக்கு எந்த விதமான நாங்கள் கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே தேர்தல் பணிகள் பிரித்து கொடுக்கப்பட்டு எல்லாரும் தேர்தல் பணிகள் துவக்கியாச்சு. இல்லை மாநில தலைவர் மாற்றப்படலாம் அப்படிங்கிற தொடர்ந்து செய்திகள், இந்த மாதிரி செய்திகள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்குங்க. இது ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு மாநில தலைவர் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க, அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஒரு செய்தியை பரவ விடுறாங்க அப்படின்னு எனக்கு புரியல. இல்லை அடுத்த தலைவர் நீங்களா? இல்லைங்க, எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜனநாயக ரீதியாக எந்த விதமான ஒரு வாரிசோ குடும்பத்தோட பின்னணி இந்த மாதிரி இல்லாமல் எளிய மனிதர்கள் கூட அரசியலில் உயரக்கூடிய வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி அதை நாங்கள் பார்க்குறோம். அதனால் இதில் யாருக்கு வாய்ப்பு வரும், யாருக்கு வந்தாலும் அந்தந்த பொறுப்புகளில் வரும்போது அவங்களுக்கான மரியாதை கொடுத்து இணைஞ்சு செயல்படணுங்கிறதா எங்களோட நோக்கம். உங்களுக்கு வாய்ப்பு வருமா? தெரியாது. வாய்ப்பு வரணும்னு நினைக்கிறீங்களா? நான் அதை பற்றி இப்போ யோசிக்கலைங்க. இப்போவே நான் மாநில பொதுச் செயலாளர், என்னோட பணிகளை நான் திறம்பட நிறைவேற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் தலைவராக இருந்தால் என்ன அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம். இன்னும் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் நேரடியாக சொல்வதால் 2 பெரிய தலைவர்கள் சென்ற பிறகு உருவான ஒரு வெற்றிடத்தை நிரப்புவதற்கான முயற்சிகளை கட்சி இன்னும் திறம்பட செய்யவில்லை அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? இல்லை, அந்த மாதிரி விமர்சனங்கள் எங்ககிட்ட நானும் பல்வேறு தரப்பு நபர்களை பார்க்கும்போது சொல்கிறாங்க, நீங்கள் இன்னும் கூட இதை ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும், இந்த கேப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்குங்கிற உங்களை மாதிரியே விமர்சனங்கள் எங்களுக்கு வைக்கிறாங்க. ஒருவேளை ஒவ்வொருத்தரும் அதை ஒவ்வொரு பார்வையில் நாங்கள் பார்க்கலாம். பயன்படுத்திருக்கீங்களா இல்லையா? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிறப்பாக செயல்படுறதா தான் நினைக்கிறோம். ஆனால் முழு மனதில் சொன்ன மாதிரி தெரியல. நீங்கள் ஒருவேளை அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் எனக்கு இன்னும் கூட நாங்கள் இன்னும் பலமாக வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா? எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சி வளர்ந்து வர்றது தானே அந்த கட்சியில் இருக்கவங்க விரும்புவாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னுமே கூட எங்களோட கட்சி இன்னும் பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாத்துக்கும் அந்த ஏக்கம் இருக்க செய்யும். 100% அப்படிங்கிறது என்னைக்கு அதிகாரத்தில் போய் அரசியல் அதிகாரத்தில் நிற்கிறோமோ அன்னைக்கு தான் நிறைவடையும். அது வரைக்கும் இந்த ஏக்கம் இருந்தால் தான் வேலை செய்யவே முடியும். ஆட்சிக்கு வர வரைக்கும் சொல்கிறீங்க, அதிகாரத்தில் ஒரு அரசியல் கட்சிக்கு உயர்ந்தபட்ச லட்சியம் அதிகாரத்தின் வாயிலாக மக்களுக்கு சேவை செய்கிறது தானே. ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் நான் கேட்ட மாதிரி கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்ட பொழுது நேரம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து மத்திய அரசுடைய நிறுவனங்களான வருமான வரித்துறை சோதனைகள்லாம் செய்து அதிமுக அரசை தன் கட்டுக்குள் வைத்துக்கிட்டு ஒரு கூட்டணிக்கு நிர்பந்தம் கொடுக்கிறது அப்படிங்கிறது பிஜேபியோட நோக்கம். அப்படி ஒரு வேளை இந்த கட்சியை பயமுறுத்தியோ இல்லை நிர்பந்தப்படுத்தியோ அரசாங்கத்தை தன்னோட கையில் எடுத்துக்கணுன்னா அதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த வேலையை பண்ணி தமிழ்நாட்டிலையும் எங்களோட கூட்டணி ஆட்சின்னு நாங்களும் காட்டியிருக்கலாம். நாங்கள் அதை செய்ய விரும்பலை. இங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்குது, அந்த அரசாங்கம் நடந்துகிட்ருக்கு. அவர்களுக்கு எந்த வகையிலெல்லாம் மத்திய அரசாங்கம் பூரணமான ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அதை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் இதை நாங்கள் பயமுறுத்தி பண்ணுறோமா நிர்பந்திக்கிறோமாங்கிறத அதிமுக காரங்க தான் சொல்லணும், நாங்கள் சொல்லக்கூடாது. அவங்க பயமுறுத்தப்பட்டாங்களா இல்லையா தெரியாது, அவங்க தான் சொல்லணும். ஒருவேளை அவங்க பயமுறுத்தப்பட்டிருந்தா அவங்க சொல்லுவாங்களா? அந்த அளவுக்கு தன்னோட பயமுறுத்தலையோ நிர்பந்தத்தையோ வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு கோழைகளா என்ன அதிமுக? சரி, அந்த தைரியத்தை தான் இப்போது அன்பர் ராஜாவோ தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் பிரதிபலிக்கிறாங்களா? அவங்களோட கருத்துக்களை சொல்லட்டும். அதுக்காக நாங்க என்ன அவங்கள கூப்பிட்டு எப்படி இப்படி பேசலாம்னு எதுவும் நாங்கள் கேட்கலையே. அவங்க கருத்துக்களை அவங்க வெளியே சொல்லட்டும். பதில் அவங்க கருத்தை சொன்னமைக்காக திருப்பதி வானதி சீனிவாசன் மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு பதிலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.